டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பால்காரனின் பேராசை என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே ஒருவன் ஒரு பண்ணை வைத்திருந்தான். அந்த பண்ணையில் ஒரு 4-5 மாடுகள். அந்த மாடிலே இருக்கின்ற அந்த பாலை கொண்டு போய் அயலவர்களுக்கு அயல் ஊருக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவன் நிறைய காசை சம்பாதித்து வந்தான். அவனுடைய அந்த பண்ணையிலே இருந்து பெறப்படுற அந்த பாலுக்கு அந்த ஊரிலே ஒரு தனி சிறப்பு இருந்தது. எல்லோரும் அவரை விரும்பி வாங்குவார்கள். ஏன் என்று சொல்லி சொன்னால் கலப்படம் இல்லாத பால். ஏனையவர்களிடம் இருந்த அந்த பாலை விட இவனிடம் வேண்டுகின்ற இந்த சோமுவிடம் வேண்டுகின்ற அந்த பால் தூய்மையானதாகவும் கலப்படம் இல்லாததுமாக இருப்பதால் எல்லோருமே அவற்றை விரும்பி வேண்டிக் கொள்வார்கள். எல்லோரும் விரும்பி வேண்டுவதை பார்த்த இந்த சோமுவுக்கும் ஒரு ஆசை வந்து விட்டது. நான் இப்ப என்னட்ட எல்லாரும் வேண்டினேன், நான் இந்த பாலுக்குள்ள ஒரு 3/4 பகுதி தண்ணியை கலந்தோனே ஆனால் இன்னும் நிறைய வித்து நிறைய காசை சேர்க்கலாம் என்று சொல்லி ஒரு பேராசையிலே ஒரு நாள் என்ன செய்கின்றார் என்றால் அந்த 3/4 பங்கு தண்ணியை அந்த பாலுக்கு கலந்து போட்டு கொண்டு செல்கின்றார். நல்ல வியாபாரம். அதை வேண்டிக் கொண்டு திருப்பி வருகின்றார். வரும் பொழுது கொஞ்சம் அசதியிலே ஒரு மரத்துக்கு கீழ் படுத்து நித்திரையாகிவிட்டார். திடுக்கட்டு ஒழும்பி பார்த்த போது அவருடைய பணப்பையை காணவில்லை. எல்லா இடமும் தேடுறார். பார்த்த பொழுது அந்த ஒரு ஆற்றங்கரைக்கு அருகிலே உள்ள ஒரு மரம். ஆகவே அந்த ஒரு குரங்கொண்டு அந்த அந்த மரக்கொப்பிலே இருந்து கொண்டு அவனுடைய காசுகளை எடுத்து அந்த குளத்துக்குள் போடுறதும் இவனுக்கு அந்த பால்காரனுக்கு கிட்டே எறிகிறதுமாக இருந்தது. ஆகவே குளத்துக்குள் போட்ட காசுகளை இவரால் எடுக்க முடியவில்லை. தனக்கு எறிந்த காசுகள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றா சேகரிக்கின்றார். இறுதியிலே அந்த குரங்கனுடைய கையில் இருந்த காசுகள் எல்லாம் முடிவடைந்த போது தனக்கு எறிந்த காசு எல்லாவற்றையும் அவர் எடுத்து அவற்றை எண்ணி பார்த்த போது தன்னுடைய அந்த உண்மையான பாலுக்குரிய கலப்படம் இல்லாத பாலுக்குரிய காசு மட்டும் அவருடைய கையிலே வந்தது. ஏனைய மேலதிகமாக வந்த வருமானம் எல்லாம் அந்த குளத்துக்குள் இந்த குரங்கு எறிந்து விட்டது. அப்போது இந்த பால்காரன் யோசிக்கின்றான், இவ்வளவு காலமும் நேர்மையாக இருந்து நல்ல முறையிலே நான் எனது வியாபாரத்தை செய்தேன். இன்று நான் அவ்வளவு பாலையும் சுமந்து கொண்டு வந்து கூட எனக்கு வந்த வருமானத்தை என்னால் தக்க வைக்க முடியவில்லை. ஆகவே நான் சரியா நேர்மையாக சேர்க்கிறது தான் என்னிடம் வந்து சேர்கின்றது என்று சொல்லி தான் செய்த அந்த தன்னுடைய பேராசைக்காக வேண்டி வெக்கப்படுறான் சோமு. ஆகவே அன்பானவர்களே, நாங்களும் அப்படித்தான். நாங்கள் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட சில வேளையில் எங்களுக்கு அந்த பேராசை வருகின்றது. எப்படியும் வாழலாம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை விட்டு எப்படியும் வாழலாம் என்று நாங்கள் யோசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை சிதறுகின்றது. ஆகவே நாங்கள் பேராசையை விட்டு வாழ்வோமானால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.